வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி ஆனி மாத ராசி பலன்கள் 2025. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் தடைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகுமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கிரகங்கள் எப்பொழுதுமே ராஜ கிரகங்கள் நல்ல நிலையில் அமர வேண்டும். அவர்கள் பாதகமான இடத்தில் அமரும்போது பொறுமையும் நிதானமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கட்டாயம் தேவைப்படும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி என்பதனால் அவர் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தாலே பெருசாக உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. காரணம், புதன் பகவான் எப்பவுமே மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது ஆண்டுதோறும் பயிற்சியாகக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, 1.5 ஆண்டு காலம் கழித்து பயிற்சியாகக்கூடிய ராகு கேதுவும் சரி, 2.5 வருடங்கள் கழித்து பயிற்சியாகக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் எப்பொழுதுமே மாற்றம் என்பது ஆண்டுதோறும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மாற்றம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் வலிமையாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் போனால் புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருப்பதற்காக தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பலன்களை பற்றி சொல்லும் போதும் ஜாதகம் பலமாக இருக்கணும், ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கணும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி அதிபதி பலமாக இருக்கணும். வளர்பிறையில் பிறந்திருக்கீங்களா, இல்லை தேய்பிறையில் பிறந்திருக்கீங்களா? வளர்பிறை தேய்பிறை இந்த இரண்டிற்கும் பல வித்தியாசம் இருக்கும். வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு மனதைரியம் அதிகம். தேய்பிறையில் பிறந்திருந்தால் மனதைரியம் இருந்தாலும் ஒரு படபடப்பு இருக்கும், சில நேரங்களில் பயம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாத அளவிற்கு மறைத்து வாழ்வது தான் தேய்பிறையில் பிறந்தவங்க. தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு கிரகங்கள் மாற்றம் பெற்றால் கடினமான கஷ்டங்களை கொடுத்துரும். காரணம், தேய்பிறையில் பிறப்பது எல்லா பிரச்சனையும் உடனுக்குடனாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். வளர்பிறையில் பிறந்திருந்தால் வளர்பிறையில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மனதைரியம் அதிகமாக இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, எது நடந்தாலும் கவலை இல்லை, பார்த்துக்கலாம் விடு அப்படி என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்கும். தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்கும்னு புரியல என்ற ஒரு பயம் இருக்கும். சரி, வளர்பிறை தேய்பிறை, இந்த வளர்பிறை தேய்பிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது லக்னத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாது, ராசியிலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. முதலில் சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஜாதகத்தில் சூரிய பகவான் எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவானுடன் சந்திர பகவான் இணைந்திருந்தால் அது அமாவாசை. சூரிய பகவானுக்கு முன்பாக இருந்தால் வளர்பிறை. சூரிய பகவானுக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் பௌர்ணமி. சூரிய பகவான் இருக்கும் ராசியிலிருந்து கணக்கிட்டு அவருக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் பௌர்ணமி,
7ஆம் இடத்தை தவிர்த்து 8ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் அது தேய்பிறையாக மாறிவிடும். இதில் இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஒரு எளிமையான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் இருக்கின்ற ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் முன்னாடி இருக்கும்போது வளர்பிற, 7ஆம் இடத்தில் இருந்தால் பௌர்ணமி முடிந்த உடனே தேய்பிறையாக மாறிடுவார். அந்த 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு வர வரையிலும் தேய்பிறை தான். ஆகையால் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் சூரிய பகவானே காரணமாக இருப்பதினால் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், ஒருவேளை சனி ராகு கேது பயிற்சி பெறும்போது, குரு பகவான் பயிற்சி பெறும்போது அதிகப்படியான கஷ்டங்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எத்தனை யோகம் இருந்தாலும் அந்த யோகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தேய்பிறை சந்திரனுக்கு வந்துடும். வளர்பிறையாக இருந்தால் அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணிவு இருக்கு, அவங்க கையில் ஜெயிச்சிடுவாங்க. ஆகையால் இந்த ஒரு சின்ன விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் நல்லது நடக்குன்ற நம்பிக்கை வந்துடும். சரி, பலன்களுக்குள் போகலாம். கன்னி ராசியான உங்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது, புதிதாக வண்டி வாகனங்களில் வாங்குவது, பணம் கொடுப்பது, பெறுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களை மெல்லமாக போங்க. யாரிடமாவது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சரிங்க, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 ஆனி மாதம் 6ஆம் தேதி இரவு 7:12 மேச ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 22ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 ஆனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:32 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியான உங்களுக்கு ராசிக்கு 6இல் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம் கிடையாது. நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். அதிர்ஷ்டம் என்பது குரு பகவான் கொடுப்பதும், சனி ராகு கேதுக்கள் ராசிக்கு 11இல் வரும்போது தான் அதிர்ஷ்டம் என்பது அலைமோதும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு தொடர் மன கஷ்டம், உறவு சிக்கல், உறவுகளால் சிக்கல், நண்பர்களால் பிரச்சனை, செய்யும் தொழிலில் தடைகள், தடங்கல்கள், இது அத்தனையும் கொடுத்து வந்தது ராகு கேது தான். 3 வருஷமாக உடல் நலத்தில் பாதிப்பு, வியாபாரத்தில் பல வகையில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். இப்போது ராகு கேது பயிற்சி பெற்ற உடனே உங்களுக்கு நித்தமும் தொல்லைகளை கொடுத்து வந்த அந்த மனிதர்கள், எந்த உறவானா இருக்கட்டும், அந்த உறவுகள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. உறவோ நோயோ பகையோ எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும். ராகுவை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு மன தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டம் என்பது 11க்கு வந்தால் தான். ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா, அதுவே போதும். அடுத்தது சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக இருக்கிறார். விழிப்புடன் இருக்க வேண்டும் கன்னிராசி. ஒவ்வொரு பதிவிலும் எல்லாருக்கும் சொல்கிறது தான். கண்டக சனியில் தப்பான உறவு, தவறான உறவு, வீட்டுக்கு தெரியாமல் செய்கிற தவறு, குடும்பத்துக்கு தெரியாமல் செய்கிற தவறு, எங்கேயாவது நீங்கள் ஒரு பொய் சொன்னால் கூட அஷ்டம சனியில் நீங்கள் மாட்டிப்பீங்க. மிக கவனமாக இருக்கணும். சுக்கிர பகவானை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகம் இல்லை. சுக்கிர பகவானுக்கு 8ஆம் இடம் பாதகமாக வராது. நன்மைகள் நடக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் இது நடக்கும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. இது எங்கேருந்து நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது நடந்துடும். அப்படி ஒரு விஷயத்தை தான்
உங்களுக்கு சுக்கிர பகவான் செய்வார். அடுத்ததாக சூரியன், புதன், குரு 3 கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தசம கேந்திரம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. நாம் செய்கின்ற அனைத்துமே, அது பேர் தொழில் ஸ்தானம் சொல்ல மாட்டாங்க, கருமஸ்தானம். தொழிலை தான் கருமன்னு சொல்லுவாங்க நமது முன்னோர்கள். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் என்பது அதிகரிக்கும், வருமானம் வரும். ஆனால் குரு பகவானுக்கு 10ஆம் இடம் பாதகம். குரு பகவானுக்கு 10ஆம் இடம் பாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு வருமானம் என்பது கடின உழைப்புக்கு பிறகுதான். இந்த வேலையை செய்யலாமா செய்ய வேணாமான்ற அளவுக்கு கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் புதன் பகவானும் இணைந்திருப்பதினால் பேசும் வார்த்தையால் உங்களுக்கு வருமானம். பேசுகிற வார்த்தைனாக்க பேசிக்கிட்டே இருந்தால் காசு பணம் கிடைக்குதுன்னு இல்லை, வேலையில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை நீங்கள் பேசுகிறதுனால வருமானம் என்பது சற்று அதிகமாக இருக்கும். செவ்வாய் கேது இணைந்து 12ஆம் ராசியில் இருப்பது. கேது பகவான் 12இல் இருப்பது பாதகம் இல்லை, ஆனால் செவ்வாய் இருப்பது பாதகம் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்பவுமே ஆகாத ஒரு கிரகம்னு சொன்னால் அது செவ்வாய் கிரகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசியான உங்களுக்கு 3ஆம் ராசியினுடைய அதிபதி விருச்சிக ராசியினுடைய அதிபதி, 8ஆம் ராசியினுடைய அதிபதி மேச ராசியினுடைய அதிபதி. இந்த 2க்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 12இல் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்கிறாங்களே. அப்போது இவர் கெட்டவர் தானே, கெட்டு இருக்கிறார் இல்லையா, ராஜயோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது அப்படி கிடையாது. உங்களுக்கு கெட்டவர் தான் செவ்வாய் பகவான். ஆனால் இதே செவ்வாய் தான் உங்களுக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுப்பார். 8ஆம் அதிபதியை வர்றார் இல்லையா, அதனால் தைரியம் இருக்கும், துணிவையும் தருவார். ஆனால் அதனால் பிரச்சனையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிரகம் 12இல் மறைந்து இருப்பதினால் முன்கோபம் இருக்கக்கூடாது, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. யாரையுமே நீங்கள் திடீர்னு ஒரு வார்த்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தையால் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிரகம் 12இல் இல்லை, 2 கிரகங்கள் செவ்வாயும் கேதுவும் இருப்பதினால் பேசும் வார்த்தையில் நிதானம். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனியும் குருவும் கெட்டிருந்தால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. சனி பகவான் யார்? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்கின்ற தவறையும் தப்பையும் பாவங்களையும் அனைத்தையும் அவர் கெட்ட இடத்திற்கு வரும்போது அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனைகளை கொடுப்பவர். குரு பகவான் யார்? வீட்டில் நடக்கக்கூடியது, வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுப காரியங்களுக்கும் உதவியாக இருப்பவர். 2 கிரகமும் கெட்டு இருக்கு, மிகவும் கவனமாக இருக்கணும். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கு ஆபத்து. பதவினா என்ன பதவிக்கு ஆபத்து? நம்ம பெரிய பெரிய அரசியல்வாதியாக போகிறோமா? அப்படி இல்லை. பதவிக்கு ஆபத்துனாக்கா அந்த பதவிக்காக நீங்கள் ஒரு வியாபாரமாக பண்ணுறீங்க, நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்தை மற்றவர்கள் பிடிப்பதற்கு உண்டான சூட்சமங்களை செய்வார்கள். ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இன்னத்தையும் செய்த உங்ககிட்ட நான் பொறுப்போ வச்சுக்க நாள்லேருந்து குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமாக இருக்குது. எவ்வளவு நல்லது செய்தாலும் மனிதர்களுக்கு திருப்தி என்பது இருக்காது. அந்த வகையில் நன்மைகளே செய்தாலும் தீமைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் குருவும் சனியும் பாதகமாக இருப்பது. அப்போ ராகு பகவான் 6ல் இருக்கார், நன்மையை செய்ய மாட்டாரா என்கின்ற கேள்வி வரும். பொருளாதாரத்தின் அதிபதி குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கும்போது நன்மை செய்வார், கெட்ட இடத்திற்கு வரும்போது கெட்டது செய்வார். கன்னி ராசியான உங்களுக்கு குருவும் சனியும் பாதகமாக இருப்பதினால் சற்று பொறுமையாக இருக்கணும். குரு பகவான் நல்ல இடத்திற்கு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னி ராசிக்காரங்க குரு பகவான் மாறட்டும், ராகு கேது மாறட்டும், சனி பகவான் கெண்டக சனியாக இருக்கிறார். கெண்டக சனி முடிஞ்ச உடனே அஷ்டம சனியாகத்தான் மாறுவார். ஆகையால் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் தனியாக போய் செய்து வெற்றி பெறுவது சந்தோஷம்தான். சிக்கலில் மாட்டிக்கிட்ட என்கிட்ட கேட்டியா, என்கிட்ட சொன்னியான்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. அதனால்
நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் பிரச்சனைகள் இருக்குது, பிற்காலத்தில் வரும். ஆகையால் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க. முடிந்த அளவுக்கு சனி பகவான் சரியில்லை, ராகு கேது உங்களுக்கு பலமாக இருந்தாலும் குருவும் சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால் ராகு கேதுக்களுக்கு நீங்கள் பரிகாரம் ஏற்கனவே செய்தது போல் குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க வியாழக்கிழமை தோறும். சனி பகவான் சரியில்லை, சனி பிரீத்தி செய்துக்கிட்டு வாங்க. ஒரு பதட்டத்தோடு செய்யாதீங்க, பொறுமையாக சிந்தித்து செய்யுங்க. வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களும் அமைதியும் நிதானமும் உங்களை அடுத்தது வரக்கூடிய பாதகம், சனி பகவான் பாதகத்தை தருவார் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதிலிருந்து உங்களை முழுமையாக காப்பாற்றும். இன்றைக்கி துணிவுடனும் தைரியத்துடன் தவறு செய்வதற்கு வழிகாட்டுவார் சனி பகவான் கண்டக சனியில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பல சிக்கலை கொடுத்துருவார். ஆகையால் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் இருந்தால் பெருசாக பாதகம் வராது. உங்களுக்கு சாதகமான பலன்களையே அனைத்து கிரகங்களும் தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.